நான் வாழ்வில் கற்றுக்கொண்ட பாடம் அழகான பெண்ணை பார்த்து மயங்குவதை விட அன்பானவளை மணப்பது. அப்படியா? அன்பானவளை மணப்பதா? தயவு செய்து செய்யுங்க, போங்க சீனு வாங்க. நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் போங்க போங்க. உங்கள சொன்னேன் வாங்கன்னு சொல்ல, போங்க போங்க. பாஸ்கர் கல்யாணம் ஆன பொண்ணுக்கு இப்படி தான் கமெண்ட் பண்ணுவீங்களா உங்களுக்கு? ஆமாம் அசோக்குமார், அவனுக்கு கண்ணு தெரியல, அவனுக்கு கிழநாய். உன்னோட கமெண்ட் வரட்டும் பாரு. எனக்கா முல்லைப்பூ பிடிக்கும், முல்லைப்பூ மல்லிகைப்பூ பிடிக்கும், ஜாதி மல்லி பிடிக்கும், வாசனையாக இப்போ எல்லா பூவும் பிடிக்கும். அக்கா தங்கச்சி கட்டிக்கலாம். பாஸ்கர் அக்கா தங்கச்சி பொண்ணு கேட்டீங்க அசோக்குமார், அதே சாக்கில் பொண்ணு கேட்டீங்க அசோக்குமார். ஐயோ சூப்பர், கல்யாணத்து கொடுங்களா? பாஸ்கர் போயிட்டோம், வெளியில் போய் கேட்டு விட்டு அப்படியும் வாங்கிட்டேன். பாஸ்கர் நேரில் வந்து பொண்ணு கேட்டு என் மாமா நடிகை வாங்கிட்டு வாங்க. சங்கர் சொல்கிற பாருங்க, செம்ம ஐடியா. ஐயோ பாஸ்கர், நான் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன், அம்மாவை கட்டிக்கலாம்னு கேட்குறேன், அறிவில்லையா? சூப்பர் நாககுமார், நல்லா இல்லையா? சங்கர் நான் கனியக்கா கேட்குறாங்க பாருங்க. சரி தங்கச்சிம்மா, பாஸ்கர் தங்கச்சி. சூப்பர், இப்போ கூப்பிட்டீங்களா? அதான் சரிங்களா? எந்த எல்லா பொண்ணும் கல்யாணம் பொண்ணும் தங்கச்சி அப்படிதான் கூப்பிடணும், சரியா? சொல்ல நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சென்னையில் முக்கியமான ஏரியா பக்கம் திருவல்லிக்கேணி திமுக கோட்டை. அது உங்களுக்கு ஊரா? ஒரு சேனல் ஓனர், அதிலிருந்து ஏதோ புரியவில்லை போல. சேனல் ஓனர் எங்க எங்க என் ஊரை, நான் பிறந்து வந்த ஊராங்க இது. நானே கல்யாணம் பண்ண வந்த பொண்ணு, 4 சவுத்துக்குள்ள இருக்கேன். அது ஊரா? இல்லை, ஆமாம். சேப்பாக்கம் திருவள்ளுக்கு தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரியும். நான் போயிருக்கேன்னு சொன்னேன், சரிங்களா? திமுக கோட்டையா? சரி சரி சரி. கார்த்திக் எனக்கு அதுலேயும் பிடிச்சி சேனல் ஓனர் ஆகிட்டா எதுவுமே புரியாதா? அதுக்குமா சந்தோஷம். விடுங்க விடுங்க. அசோக்குமார் அவரை விட்டு, அவர் ஒரு கரெக்டாக பேசுவார், இது சும்மா விளையாட்ட ஜாலியாக கலைப்புற ஆள் தான். கோமாளி சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் ரொம்ப முக்கியமா. அப்படியே இப்போ நாககுமார் லக்கியா? ஏன்பா எல்லாமே நாசமாக போய் நின்று லக்கி மாதிரி சொல்கிறேன். கடவுள் நான் சொன்ன சேலையில் பார்த்தேன் உங்களுக்கு அணி சிஸ்டர் சேனல். ஆமாம் சங்கர், நீங்கள் சொன்ன சேலை தான். நீங்கள் சொன்னீங்களே கத்திரிப்பு கலர் சாரி கட்டுவாங்க, அந்த சாரி தான். ஆமாம், அந்த சாரி தான் எடுத்தேன். மேரேஜ் ஆகிடுச்சு, தெரியாதா? பட்டியாக குங்குமம் வச்சு தானே லைவ் வரேன். எனக்கா மறைச்சிட்டு வந்திருக்கேண்ணா, தெரியலையா? போட்டு அனுப்பி விடுங்க. பால்கோவெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா போதும், 3 வேலையும் சாப்பிட்டுட்டே இருப்பேன். என்னாலும் என் கையால் உங்கள் ஆர்டர் போட்டு பால்கோவா எப்படி தருவேண்ணா? தங்கச்சி மேடம் போயிட்டு வரேன். போயிட்டு பாஸ்கர், போயிட்டு வாங்க. நன்றி. மேடம் சொல்லுங்கள். சாப்பிடணும் போயிட்டு. சாப்பிடுங்க. எனக்கு உங்களை மேலே கோவம் வரும். அப்படியாப்பா? நான் கோவம் வருமாப்பா? சரிப்பா, கோவப்படாதப்பா. காலி போடுங்க. உங்களை என்ன பண்ணுறது? இப்போ வெறுப்பத்து வரீங்களா? வெறுப்பத்து போகிறீங்களா? சிஸ்டர் சொல்லுங்கள். அவங்க நல்லா இல்லையா கேட்டாங்க. சங்கர் நல்லா இல்லையான்னு கேட்டாங்க வீடியோ. அதாவது போங்க பிரின்சஸ் வாங்க. ரமன் பிடித்த அழகு இந்த உலகம் பொன்னகை அந்தவனத்தில் வளரும் அந்த மகிழ்ச்சி பூக்களும் இளவரசி கொஞ்சம் பேசும். ஐயோ, கருணரசி கவி பேசும் பழைய மொத்தத்தில் அதான் அது விண்ணரசியா? விண்ணரசி. சரி பிடிச்ச சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நரேந்திர குமார்லாம் வேணும். ரொம்ப சந்தோஷம், பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் பாஸ்கர், கிளம்புறேன் சொன்னீங்களே, இருக்கீங்களா? இல்லை, காலேஜ் எங்கே படித்தேன்? காலேஜ் படிக்கலையே, 11th 12th படிக்கல, 10th முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். சொல்லு.
தங்கச்சி